GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மையில் திண்ணையில் இருக்கிற கிழவனுக்கு திடீரென்று வந்தது திருமணம் என்பதைப் போல ஏதோ தமிழ்நாடு தேசிய கீதத்தை புறக்கணிப்பது போல ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வெகு விரைவில் தமிழ்நாட்டு மக்களால் சிறைபிடிக்கப்படுவார். எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு அங்கலம் கூட ஆளுநர் RN ரவி இந்த அடாவடித்தனத்திற்கு எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டியது மரபு, ஆனால் விட்டு படிக்கிறாருன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு. இல்லை, பிரச்சனை மரபு கிடையாது, அவருடைய பிறப்பு. எல்லா மாநிலத்திலையும் அப்படிதான் இருக்குங்கிறாங்க. அண்ணா காலத்தில் இருந்து, காமராஜர் காலத்தில் இருந்து, ராஜாஜி காலத்தில் இருந்து இதுவரையிலும் அப்படி இருந்த மரபு தானே. ஆளுநர் மீது என்ன கல் எறிந்தார்களா? சொல்லை தானே எறிந்தார்கள். அதற்கான பாதுகாப்பு கொடுத்துருக்கிறோம். யார் அந்த சார், யார் அந்த சார்னா உண்மையான குற்றவாளி தெரியும். அந்த பெண்மகளை ஆளுநர் RN ரவியிலிருந்து எடப்பாடி வரையிலும் திராவிட மாடல் ஆட்சியின் மீது குறை காண்பதற்கு வக்கில்லை. நாகரிகமான விஞ்ஞான உலகத்தில் காட்டுமிராண்டித்தனமாக செருப்பை கட்டிக் கொண்டு அரையாடையோடு நின்று கொண்டு ஒரு படித்த கிறுக்கன் சாட்டையால் அடித்துக் கொண்டால் இந்த சமூகம் எதை நோக்கி போகும்? ஜெயலலிதா ஆட்சி முடிவு வருகிற பொழுது எப்படி 234 தொகுதியும் கலைஞர் தலைமையில் வென்றோமோ அதே மாதிரி 2026 அந்த 26 அந்த முடிவு வராதுங்கிறாங்க. 3 லட்சம் கோடி, 3000 கோடி, 4000 கோடி ஊழல் செய்து விட்டார்கள், கையாடல் செய்து விட்டார்கள், கையூட்டு தந்திருக்கிறார் என்று இந்தியாவின் மானம் இன்றைக்கு கப்பல் ஏறி கொண்டிருக்கிற அமெரிக்காவில் அதை பற்றிலாம் அமலாக்கத்துறைக்கு டெல்லியில் பார்க்க முடியல. இங்கே வேலூர் காட்பாடிக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? சுத்தமாக தொடச்சி எடுத்துருவோம். பாரதிய ஜனதாவை தொடக்காம விடமா. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பெருநற்கிள்ளி அவர்கள். வணக்கம் சார். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு உங்கள் ஊடகத்தின் மூலமாக தமிழர் திருநாளான புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நியாயமான கருத்துக்களை விதைப்பவர்களை எல்லாம் சந்தித்து நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்தை நடுநிலையோடு விதைக்கின்ற நக்கீரன் ஊடக பிரிவுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த வேகத்தில் ஆளுநர் கிளம்பிட்டார். 3 நிமிடத்தில் தொடர்ந்து 3வது வருடம் தமிழ்நாட்டு ஆளுநர் மேதகு ரவி அவர்கள் ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்த ஒரு புதுமை சிந்தனையாளரை போல காட்டிக்கொள்கிறார். இதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு காரணம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்ற மகத்தான தலைவர்கள் அரசியல், நாகரிகம், பண்பாடு, பகுத்தறிவு இவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கிற இனமாக தமிழ்நாடும் தமிழினமும் இருப்பதனால் ஒரு தொன்மைமிக்க நாகரிகமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவை என்கிற வரலாற்றை 21ஆம் நூற்றாண்டிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய முதலமைச்சராக இருந்தாலும், மூத்த அமைச்சர்களாக இருந்தாலும், சக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் ஆளுநர் RN ரவியினுடைய அடாவடித்தனத்தை, குறிப்பாக 2 ஆண்டு காலமாக அவர் நடந்து கொள்ளுகிற எல்லா செயலையும் சகித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் தேசிய கீதத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் அவர் நமக்கு பாடம் நடத்துகிறார். இது 52 இதுவரையிலும் கடைபிடிக்கக்கூடிய மரபு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் இந்த இனத்திற்கு, மொழிக்கு, கலாச்சாரத்திற்கு எதிராக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரியார் சட்டமன்றத்திலே கூட தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிவிட்டு தான் முடிகிற பொழுது தேசிய கீதம் பாடுவது வழக்கம். இவர் ஆளுநராக பொறுப்பேற்று வந்த பிறகு 2 ஆண்டுகள் தமிழ்த்தாய் வாழ்த்து கூறிதான் ஆண்டினுடைய தொடக்கத்தில் சட்டமன்ற பேரவை உரையை நிகழ்த்தினார். இப்போ அண்மையில் திண்ணையில் இருக்கிற கிழவனுக்கு திடீரென்று வந்தது திருமணம் என்பதைப் போல, பழமொழி வழமையில் இருப்பதைப் போல RN ரவி தேசிய கீதத்திற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு ஏதோ தமிழ்நாடு தேசிய கீதத்தை புறக்கணிப்பதைப் போல ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உண்மை அதுவல்ல. அவருக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தி மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியற்ற நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சராக இருந்து கொண்டு
அமித்ஷா போன்றவர்கள், நெட்டா போன்றவர்கள் இந்த அரசுக்கு எதிராக எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதித்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தடைகளெல்லாம் தாண்டி வெற்றி பெற்று ஆட்சியை இன்றைக்கு 4 ஆண்டு காலம் சிறப்பாக நடத்தி எல்லா திட்டங்களும் நிறைவு பெறுகிறது. எந்த குறைகளும் இல்லை. மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி என்கிற வரிப்பணத்தை செலுத்தாமல் தடை நிறுத்திய பொழுது கூட அந்த தடையெல்லாம் தகர்த்து முன்னேறி அரசு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா திட்டங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பொதுமக்கள், வெகு மக்கள், வாக்களித்த மக்கள் பாராட்டுகிற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்கிறது. ஊடகங்கள், பத்திரிகைகள் குறை காண முடியாத அளவிற்கு மிக சிறப்பான ஆட்சி நடக்கிறது. தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டத்தை, தத்துவத்தை பிற மாநில தேர்தலில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட நம்மளுடைய கொள்கையை, திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கையை, அண்ணன் ஸ்டாலினுடைய திட்டங்களை பின்பற்றுகிற அளவிற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னிறுத்துகிறார்கள். எனவே இதை எப்படியாவது களங்கப்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் துடித்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய செயல்பாடு. இதற்கெல்லாம் ஒற்றை வரியில் நான் சொல்ல வேண்டுமானால், வெகு விரைவில் ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களால் சிறைபிடிக்கப்படுவார். நாங்கள் ஆளுங்கட்சி என்பதனாலேயே கைகட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு அங்கலம் கூட ஆளுநர் RN ரவி இந்த அடாவடித்தனத்திற்கு வேறொரு கட்சி தமிழ்நாட்டிலே ஆண்டு ஆளுநர் இப்படி அடாவடித்தனம் செய்தால் திராவிட முன்னேற்ற கழகம் கைகட்டி கொண்டோ வாய்ப்பத்தி கொண்டோ இருக்காது. காரணம், யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழனுடைய மரபு, தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிபோவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியை போல. நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வரீங்க, ஆளுநர் மாற்றப்படுவார், மாற்றணும் அப்படின்லாம் போய் சொன்னீங்க. ஆனால் அது இன்னமும் அப்படியே தான் இருக்குது. எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டியது மரபு. ஆனால் விட்டு படிக்கிறாருன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. இல்லை, பிரச்சனை மரபு கிடையாது. அவருடைய பிறப்பிலே அவருடைய மனதில் இருக்கிற ஒரே எண்ணம் RSS எண்ணம். அவருக்கு கோட்சேவை பிடிக்கும், அதே மாதிரி படேலை பிடிக்கும், ஹிந்தி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். அவருக்கு தமிழும் திராவிட மாடலும் பிடிக்காது, திராவிடமும் பிடிக்காது, தமிழ்நாட்டு மக்களும் பிடிக்க மாட்டார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய கொள்கை திட்டம் எவ்வளவோ கேட்டுக்கொண்டு இவங்க மதிக்கலன்னு சொல்றாங்களா? ஆளுநர் மாளிகை தானே சொல்லுது. இல்லை, ஆளுநரை முதலமைச்சரை கேட்டுக்கொண்டாரு, சபாநாயகரை கேட்டுக்கொண்டாரு, இருந்தாலும் ஒருத்தரும் மதிக்கல. யார் மதிக்கல? முதலமைச்சர் மதிக்கல, சபாநாயகர் மதிக்கல. மதிப்புன்னா என்ன? தமிழ்தாய் வாழ்த்தை புறந்தள்ளி விட்டு தேசிய கீதத்தை முன் நிறுத்துவதுதான் மரபு. அதை தான் எல்லா மாநிலத்திலையும் அப்படிதான் இருக்குங்கிறாங்க. எந்த மாநிலத்தில்? எங்க மாநிலத்தில் இதுதாங்க. இது என்னங்க வம்பா இருக்கு? எங்க மாநிலத்தில் எங்க முன்னோர்கள் அண்ணா காலத்தில் இருந்து, காமராஜர் காலத்தில் இருந்து, ராஜாஜி காலத்தில் இருந்து இதுவரையிலும் அப்படி இருந்த மரபு தானே. அதுதானே தொடக்கத்தில், ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் வருவது மரபு. வந்து தமிழ்தாய் வாழ்த்தை கூறிவிட்டு அரசு என்ன இந்த நிதி ஆண்டில் கொள்கை திட்டங்களை, புதிய திட்டங்களை, வரி சலுகைகளை அல்லது அது வழங்கக்கூடிய திட்டங்களை வாசிப்பது, படிப்பது ஆளுநருடைய கடமை. ஆளுநர் உரையே, சபாநாயகர் உரையே அவங்க மாத்திக்கிட்டாங்க. திமுக அரசுங்கிறார். இவர் தான் மாத்திக்கிறார். இவர் மாத்திக்கிட்டு இப்படி ஒரு லாவணி கச்சேரி நடத்தி இந்த அரசுக்கு தனக்கு தானே புகழ் பாடுகிறாங்க. அதை ஆளுநரையும் படிக்க விடாம இவங்களே பாடிக்கிட்டு இவங்களே புகழ் பாடுகிறாங்க. எது புகழ் பாடுவது? அரசாங்கம் திட்டம் புகழ் பாடுவதா? அரசாங்கத்தினுடைய கொள்கை புகழ் பாடுவதா? அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற திட்டங்களையும் செய்ய போகிற திட்டங்களையும் எடுத்து சொல்வது புகழ் பாடுவது என்றால் ஆளுநருக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கிறது? அது அவருடைய கடமை, அதுதான் அவருடைய பணி. அவர் என்ன செய்திருக்கிறார்? தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போய் ஒரு திட்டத்திற்கு நிதி வாங்கி வந்திருக்கிறாரா? அல்லது டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டிற்கான ஏதேனும் ஒரு அங்கலம், ஒரு துரும்பை கிள்ளி போட்டு இருக்கிறாரா? யார் ஆளுநர்? ஆளுநர் என்ன செய்திருக்கிறார் கடந்த 3 ஆண்டு 4 ஆண்டு காலத்தில்? இன்னும் சொல்ல போனால் முதல் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி ஆளுநர் அழைக்கிறீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளை விட்டு ஆளுநர் வரப்பே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இது தவறான குற்றச்சாட்டு, நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். நீட்டுக்கு ஆதரவாக அவர் போறாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது, செல்வ பிறந்தகை சொல்றாரு. அவர் ஒரு தனி ஆவர்த்தனம் நடத்த முயற்சிக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாரு. இதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்படி இது ஆளுநரை மற்ற நேரத்தில் இதை சொல்லக்கூடாதா? முதல் உரை நேரத்தில் போது இதை ஏன் சொல்லணும்? இல்லை, நல்லா கேட்டுங்க. ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநர் சட்டமன்றம் வருகிறார். ஆனால் 11 மாதங்கள் மக்கள் மன்றத்திலே அவருக்கு வேண்டிய RSS அல்லது பார்ப்பன அமைப்புகள் நடத்துகிற நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொண்டு நீட்டு தேர்வுக்கு எதிராகவும், தமிழருடைய கலாச்சாரத்திற்கு எதிராகவும், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிராகவும் இவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்.
ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை, வர்ணாசிரமத்தை, மனு தர்மத்தை, சனாதானத்தை இந்த மண்ணில் விதைத்துவிட்டு போக வேண்டும் என்று அவருடைய பதவி காலத்தில் துடித்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற நேரத்தில் பொறுத்து கொண்டிருக்கிறோம். இது கூட்டணி கட்சியில் இன்னும் பொறுப்புள்ள இடத்தில் இருக்கக்கூடிய எனது அருமை இளவல் வேல்முருகன் போன்றவர்கள் அல்லது செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவர் போன்றவர்கள், நடுநிலையாளர்கள் ஆளுநருடைய செயல்பாடு மக்கள் மன்றத்தில் சரியில்லை என்று வாய்ப்பு வருகிற பொழுது அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இதற்கும் ஆளுங்கட்சிக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வேல்முருகனையோ ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையவோ நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். ஆளுநர் மீது என்ன கல் எறிந்தார்களா? சொல்லை தானே எறிந்தார்கள். அதற்கான பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம். ஆளுநர் உரை முக்கியம் சொல்றீங்கல்ல? ஆமா. அப்ப அவர் ஆளுநர் உரையை ஆற்றிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்ல. ஆளுநர் உரை ஆற்ற வரும்பொழுதே வேலுமுருகனை விட்டு இவங்க இப்ப பேச வைக்கிறாங்க, செல்வ பெருந்தையை விட்டு பேச வைக்கிறாங்க. அது தன்னெழுச்சியாக நடந்த செயல். ஆனால் திட்டமிட்டு ஆளுநர் ஒப்புவதோடு அரசு நாடகம் இல்லை. ஆளுநர் ஒப்புவதோடு அதிமுகவினர் பகாயை தூக்கி கொண்டு கோஷம் போடுகிறார்கள். இது ஆளுநருடைய விருப்பம். புரியுதா? இது எங்களுக்கு எதிர்பாராத செயல். ஆனால் ஆளுநரை பாதுகாப்பாக கொண்டு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செவ்வனே சிறப்பாக செய்திருக்கிறோம். ஆளுநர் உரையில போன தடவை மாதிரி கடந்த முறை ஏதாவது விட்டு படிப்பாரு, அதனால முன்கூட்டியே இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. இல்லை, இது உங்க கற்பனைக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அப்படி நடக்கல. ஆளுநர் முறையாக படித்திருந்தால் அவர் இறுதியாக படிச்சுட்டு தேநீர் விருந்து கொடுத்து தான் அனுப்பியிருப்போம். எந்த மரபையும் பண்பாட்டையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இந்த ஆளுநர் RN ரவி அல்ல. யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அது தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பண்பாட்டை, நாகரிகத்தை, அரசியலை கற்றுக் கொடுக்கிற எந்த அரசியலும் பிற கட்சிகளுக்கு தகுதி கிடையாது. அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ள வரும்பொழுதே யார் அந்த சட்டையில் அணிஞ்சிக்கிட்டு தான் வராங்க. அண்ணா பல்கலை மாணவர்களுக்கு நீதி கிடைக்கணும், இந்த அரசு மெத்தனமாக இருக்குது, சரியான நடவடிக்கை எடுக்கலை, குற்றவாளியை காப்பாற்றுற முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அம்மையார் கட்சிக்கு தற்காலிக தலைவர் என்று போராடி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு கேவலமான முயற்சியை கையெடுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். நீதி கிடைக்கணும் போராடுறாரு. நீதி கிடைக்க வேண்டிய பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்மகள் என்னுடைய மகளுக்கு சமமானவள். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த கொடூரன், காம கொடூரன் யாராக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை நோக்கி நகர்கிறோம். சட்டம் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அரசு அதிலே தீவிரமான கவனத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கிற கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவருடைய சிலை புதுப்பிக்கப்பட்டு வரலாற்றில் மிகப்பெரிய நிகழ்வாக நடக்க வேண்டிய அந்த நிகழ்வில் இருந்து கொண்டு இருக்கிற போது கூட இதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதா இவர்களையெல்லாம் ஆளாக்கிய முதலமைச்சர் ஜெயலலிதா பெரிதும் நேசிக்கப்பட்ட கொடநாடு கொலை வழக்கில் இன்று வரையிலும் குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டு குற்றவாளிகளுக்கு துணை போன எடப்பாடி பழனிசாமி, அதே போல் பொள்ளாச்சியில் அவருடைய சட்டமன்றத்தில் இருக்கிற ஜெயராமனுடைய பிள்ளை தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பெண்மகள் கதற கற்பழிக்கப்பட்டு அண்ணா என்றும் சகோதரர் என்றும் தலை என்றும் சார் என்றும் தலை என்றும் இப்பொழுது புதுமை எப்படியெல்லாம் புதுமொழிகள் வந்திருக்கிறது. எனவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்மகள் 200க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அன்றைக்கெல்லாம் பழனிசாமிக்கு உணர்ச்சி இல்லை, பெண்கள் மீது அக்கறை இல்லை. அதே போல் திரும்ப ஸ்டெர்லைட் ஆலைக்கு காகிதத்தை கொண்டு போய் உரிமை கேட்ட பொழுது ஆயுதம் கொண்டு தாக்கி குருவியை சுடுவதைப் போல 13க்கும் மேற்பட்டவர்களை சுட்டு அதிலும் குறிப்பாக போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஒரு பெண்மகளினுடைய தலை மீது குண்டு பாய்ந்து அவள் தலை சிதறி ஓடியது. மார்பிலை குண்டு பாய்ந்து பெண்கள் செத்தார்கள். இவைகளெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. இன்னும் இவருடைய காலத்தில் எத்தனை பெண்கள் கற்பு சூறையாடப்பட்டது, எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒப்பீடு பண்ணாதீங்க. ஒரு நிமிடம் இருங்க, அதற்கெல்லாம் அக்கறை இல்லை. இன்றைக்கு ஒரு புதிய டயலாக் சொல்லுகிறார்.
சாதாரண குழந்தையிலிருந்து பச்சிளம் குழந்தையிலிருந்து மூதாட்டிகள் வரையிலும் கற்பழிக்கப்படுகிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் கஞ்சா போதை என்று வெட்கமாக இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? உங்கள் காலத்திலே தானே குட்காவும் பான்பராக்கும் விற்கப்பட்டு அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். கஞ்சா வரவுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமியின் 10 ஆண்டு கால ஆட்சி தானே. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் தானே கஞ்சா புரோன் சுகர் வடநாட்டுக்காரன் மலமள வந்து இறங்கினான். அவன் கொண்டு வந்து சேர்த்தது தானே புரோன் சுகர், அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தது தானே பான்புராக்கு, அவர்கள் கொண்டு வந்து வளர்க்கறது தானே கஞ்சா செடி. இந்த வடநாட்டு கலாச்சாரங்கள் பூதா வடநாட்டு போதைப் பொருள் பூதா எப்பொழுது வந்தது? எடப்பாடி ஆட்சியில் தான் வந்தது. அவர்கள் காலத்தில் தான் இந்த மயக்கத்தை உருவாக்கினார்கள். சமூகம் சீரழிந்ததற்கு காரணமே 2011 21 வரையிலும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி. திமுக இரும்புக்காரங்க கொண்டு அடக்கணுங்கிறாங்க. அடக்கி கொண்டுதான் இருக்கிறோம். குற்றவாளிகளை இன்றைக்கு சிறைப்பிடித்திருக்கிறோம். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க முயன்றால் இன்றைக்கு அவர்களை சுட்டு வீழ்த்துகிற அளவிற்கு சட்டம் காவல்துறைகளுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? இவருடைய ஆட்சியில் என்ன நடந்தது? அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, துணை முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, அமைச்சர் மாசுபுரம் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. ஏன் இப்படி இருக்கிறாங்க? அவங்க தானா முன் வந்து பேச வேண்டியதான இந்த விஷயத்தில் அப்படிங்கிறாரு பாஜக மாநிலத்தில். ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மகளை வைத்து அரசியல் பண்ணுகிற அநாகரிகமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. என்ன வாய் திறக்க வேண்டும்? அவங்களும் சொல்றாங்களே, நாங்கள் இதை வச்சு அரசியல் பண்ணல, அரசியல் இவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அதற்கான எல்லா தண்டனையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இதை போய் அரசியலாக்கி கொண்டு இருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கை கசிந்து விட்டது, காவல்துறை கட்டுப்பாடு இழந்து விட்டது. யார் அந்த சார்? இது என்ன இன்றைக்கு சொல்வழக்கில் யாராக இருந்தாலும் சாருன்னு தான் சொல்கிறாங்க. யார் அந்த சார், யார் அந்த சார்னா உண்மையான குற்றவாளி தெரியும். அந்த பெண்மகளை பேட்டி கண்டு வீதிக்கு கொண்டு வந்து அரசியலாக்க பார்க்கிறார்கள். இவர்களுக்கு இந்த ஆட்சியின் மீது குறை காணுவதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவியிலிருந்து எடப்பாடி வரையிலும் திராவிட மாடல் ஆட்சியின் மீது குறை காணுவதற்கு வக்கில்லை. அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த அரசியலும் கிடைக்கவில்லை, பாராட்ட மனம் இல்லை. பாஜக மாநில தலைவர் சொல்றாரு, ஒரு திமுக காரர் தான் மறைக்கிறாங்க, காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் குற்றவாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருபொழுதும் வந்தது இல்லை. குறிப்பாக இன்றைய தலைவர் அந்த பணியை ஒருபொழுதும் செய்ய மாட்டார். அவருக்கு அச்சப்பட வேண்டியதில்லை. சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம் என்கிற கோட்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். குற்றவாளியை காப்பாற்றியது பூரா எடப்பாடி பழனிசாமி தான். இந்த ஆட்சியில் எந்த குற்றவாளியும் காப்பாற்றப்படவில்லை. நியாயம் கேட்டு போராட்டம் பண்ணா பெண்களையும் அரெஸ்ட் பண்றாங்க, வழக்கு போடுறாங்க. இவருடைய ஆட்சியில் என் மீதே 16 வழக்கு இருக்கிறது. ஏறத்தாழ 4.5 ஆண்டுகளில் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் மீதும் 30-40 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 16-17 வழக்குகள் அரசாங்கம் வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறது. ஆக்ஷன் ட்ராப் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வழக்கு திரும்பப்பட்டிருக்கிறது. நாங்களாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டுருக்கிறோம். சன்னாசி நல்லூரில் இன்றைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அன்றைக்கு மாவட்ட செயலாளர் அவருடைய தலைமையில் இடுகாட்டில் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 10 மீட்டர் ஆழம் மண் எடுத்துட்டாங்க. 30 அடி ஆழம். இடுகாடு எலும்புக்கூடு, புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தூண்டப்படுகிறது. அதை போய் தடுத்து நிறுத்தினா இன்றைக்கும் கடலூர் நீதிமன்றத்தில் வழக்கு மன்றத்துக்கு போயிட்டுருக்குறோம். நாங்கள் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் ஒன்றும் பெரிய உத்தம புத்தர் கிடையாது. யார் மணல் கொள்ளையிலிருந்து மிகப்பெரிய மோசடி ஆட்சியை நடத்திவிட்டு இன்றைக்கு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கார். நான் உங்கள் ஊடகத்துக்கு மூலமாக பழனிசாமிக்கு சொல்லிக் கொள்கிறேன், அண்ணார் பழனிசாமிக்கு அவர் கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க. அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. தமிழிசை சொல்றாங்க, கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கே பாலகிருஷ்ணன். இவைகளெல்லாம் வார்த்தை ஜாலங்கள், கேட்பதற்கு காதுக்கு இனிமையாக இருக்கும். போராட்டம் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்துறது அடிப்படை உரிமை. அவங்க கோரிக்கை வைக்கிறது, முழக்கங்கள் எழுப்புறதுலாம் இதுக்கு கூட அனுமதி மறுக்கிறாங்க. அதாவது சமூக நீதியில் அக்கறை உள்ள ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. சமூக நீதிக்கான போராட்டங்களாக இருந்தாலும் கோரிக்கைகளாக இருந்தாலும் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளப்படும், அனுமதி வழங்கப்படும். தேவையில்லாமல் கொசு கடிச்சதற்கெல்லாம் இவர்கள் போராட்டம் பண்ணுங்கிறங்கிற பெயரில் இந்த ஆட்சிக்கு எதிராக கூக்குரல் போடணும்னா அதுக்கு வேடிக்கை பார்க்க முடியாது. அரசுக்கும் மாணவிக்கு நீதி வேண்டும் தானே கேட்குறாங்க. அதனால தானே போராட்டம் நடத்துறாங்க பாஜக. அதனால தானே ஆர்ப்பாட்டம் குஷ்பு நடத்துறாங்க. நீதி கிடைக்க வேண்டுமானால் மணிப்பூருக்கு போய் போராடிட்டு வரட்டும். அவர்கள் இங்கே இப்படிலாம் அரெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அந்த சாட்டை அடி வீரனுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். இவைகளெல்லாம் கடந்த ஆளுநர் ஆர்.என். ரவி சட்டமன்றத்தில் சொன்னதை விட அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அன்புமகளுடைய அந்த வழக்கை விட சாட்டை அடி பிரச்சனை தான் மிக கேவலமான பிரச்சனை.
அக்யூஸ்ட் மிகப்பெரிய குற்றவாளி. சாட்டையடியினுடைய தத்துவம் உங்களுக்கு தெரியுமா? சாட்டையடி எப்படி தோற்றப்பட்டது? சாட்டை யாரை அடிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? மன்னர்கள் காலத்தில் அதிகாரம் குவிந்திருந்த நேரத்தில் ஏழை மக்களை சாணிப்பால் சாட்டையடி என்று சொல்வார். குற்றம் செய்தவனை பண்ணையார் குதிரையில் போய் நிற்க வச்சு அடிப்பான், கூலி ஆட்களை அடிப்பான். அதுதான் சாட்டையடி. அந்த சாட்டையடி கலாச்சாரத்தை கொண்டு வந்து சாட்டையால் அடித்து நீதி கேட்பது என்பதும், பண்ணையார்களை கண்டால் கீழ்ஜாதி சிக்குழி கொண்டு செருப்பு தைப்பவனை சக்கிலி என்று சொல்லுவான். அவன் சிக்குழி கொண்டு செருப்பு தைப்பவன் கூட அவன் காலிலே செருப்பு போட முடியாத கேவலமான இந்த சமூக கட்டமைப்பில், வர்ணாசார கட்டமைப்பில் அதை மீண்டும் வலியுறுத்துகிறார். இன்றைக்கு நான் அப்படி கேட்டால், இவர் ஐதீகம் என்பதனாலே முருக பக்தர் என்று சொல்லி சாட்டையடி அடிப்பதனால் எனக்கு நீதி கிடைக்கும் என்றால், அப்ப சோசியம் கலாச்சாரம் பழமையெல்லாம் கொண்டு வந்தால் நரபலியை ஆதரிக்கிறாரா? நரபலியும் ஒரு சாஸ்திரம் தான். அதுவும் கடவுள் குற்றத்திற்கு கடவுளுக்கு பரிகாரம் செய்ய என்று நரபலி கொடுக்கிறான். பெண் சிசுவை பார்த்துவிட்டு கொலை செய்தான், கள்ளிப்பால் கொடுத்தான், அதுவும் குற்றம்தான். கிளிசோசியம் பார்த்துவிட்டு கருவிலே இருக்கிற நிறமாத கற்பனைக்கு பிறக்க போகிற பெண் ஆனா பெண்ணா என்று கேட்டால் சோசியக்காரன் சொல்லுகிறதை கேட்டுவிட்டு எத்தனை பெண்கள் தெரியுமா கருவை கலைத்து கடைசியில் பார்த்தால் அது ஆண் பெண்ணாக இருக்கும், பெண் ஆணாக இருக்கும். அதையெல்லாம் அங்கீகரிக்க முடியுமா? அவளை கேட்டால் சோசியக்காரி எனக்கு கொலை தொழில், இது கடவுள் நம்பிக்கைங்கிறா. இப்படி காட்டுப்பிராட்டித்தனமான பழமையை விதைக்கிற இந்த செயலை ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. நீதிமன்றமும் வழக்கறிஞர்களும் இருந்தாலும் வழக்கு தொடுத்து சிறையில் தள்ளி இருக்க வேண்டும். சாட்டையடி கலாச்சாரம் என்பது ஒரு கேவலமான காட்டுமிராண்டித்தனம். பழமையை விதைக்க முயற்சிக்கிறார், சனாதானத்தை விதைக்க முயற்சிக்கிறார். 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞான உலகத்தில் உலகத்தை உள்ளங்கையில் பார்க்கிற கைபேசியில் பழக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாகரிகமான விஞ்ஞான உலகத்தில் காட்டுமிராண்டித்தனமாக செருப்பை கட்டி கொண்டு அரையாடையோடு நின்று கொண்டு ஒரு படித்த கிறுக்கன் சாட்டையால் அடித்துக் கொண்டால் இந்த சமூகம் எதை நோக்கி போகும்? ஒவ்வொருவரும் இனிமேல் கையில் சாட்டை எடுப்பான். ஏழை மக்களை பார்த்து, கூலி தொழிலாளை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து, பிள்ளையை பார்த்து சாட்டையால் அடிக்கிற கலாச்சாரத்தை விதைப்பதா? இது என்ன கேவலமாக இல்லையா? இது படித்தவன் பண்பாடா? 2026 தெரியும் எதுக்காக சாட்டையில் அடிச்சவன் வருது அப்படிங்கிறார். 2026 அல்ல, நேசிக்கிற கட்சி ஒரு வேட்பாளரோட நிற்க முடியாது. 200 தொகுதியை நாங்கள் வெல்லுவோம் என்கிற எங்கள் சவாலை, எங்கள் முதலமைச்சருடைய சவாலை முறியடிப்பதற்கு இப்படியெல்லாம் முயற்சி செய்கிறார்கள். இந்த பழமைவாதம், இந்த நாடகம் எல்லாம், இந்த அரிதார கூட்டங்கள் எல்லாம் தொடைத்தெறியப்படும். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். எங்கள் ஆட்சியின் மீது சாதனை, எங்கள் திட்டங்கள் நடுநிலையோடு விவாதம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? ஊடகத்திற்கு முன்பு சொல்றீங்க பெண்களை காப்பாற்றுறதுக்கு வக்கில் அந்த முதலமைச்சருக்கு இவர் புதுசாக பெண்களுக்கு திட்டம் கொண்டு வராரு, இவங்க என்ன இவ்வளோ பேச்சு பேசுறாங்கிறாங்க குஷ்பு. பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. புதுமை பெண் திட்டத்திலே பட்டப்படிப்பு கலைஞர் வந்து சுயமரியாதையோட இருக்கணும் பெண்கள் அப்படின்னு நினைச்சாரு, அதுக்கேற்ற செயல் திட்டம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை திமுக அப்படிங்கிறாங்க. குஷ்பு போயிருக்கிற இடத்துல கமலாலயத்திலும் பாரதிய ஜனதாவிலும் அந்த அம்மையாருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அந்த அம்மையார் எங்களுக்கு பெண்களுக்கான உரிமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண் கல்வியை, பெண்களுக்கு சொத்துரிமையை, பெண் இனத்தை பேணி காக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம். இது பெரியார் மண். எல்லாம் கலைஞரோட போச்சுங்கிறாங்க. கலைஞரோட போல அதற்கு பிற்பாடு வந்ததான் பெண் பிள்ளைகளுக்கான தேவையான பெண் புதுமை பெண் திட்டத்தில் கொண்டு வந்து பட்டப்படிப்பை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஓராண்டு விடுப்பு கொடுத்திருக்கிறோம், மகப்பேறு விடுப்பு கொடுத்திருக்கிறோம். 6 மாதத்திலிருந்து குழந்தை பெறுவதற்கு முன்பு 6 மாதம் ஊட்டச்சத்து, குழந்தை பிறந்த பிறகு பால் ஊட்டுவதற்கு ஊட்டச்சத்து, ஆக ஓராண்டுகளுக்கு ஊட்டச்சத்து தருகிறோம். பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கு இன்றைக்கு ஊட்டச்சத்து மையங்கள் முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 1ஆம் வகுப்பில் கொண்டு போய் அரசு பாடசாலையில் சேர்க்கப்படுகிற பச்சிளம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கனடா அரசு பாராட்டுகிறது. இன்றைக்கு மேலை நாடுகள் பாராட்டி கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 35,000 பச்சிளம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். முதியோர்களுக்கான பாதுகாப்பு, குடும்ப தலைவிகளுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எனவே பெண் கல்வி, பெண்கள் பாதுகாப்பு என்பதனை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பின்பற்றுவதற்கு மனம் இருந்தால் பின்பற்றட்டும்,
பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டட்டும், இல்லை என்றால் புழுதி வாரி தூற்றட்டும். 2026 இதற்கெல்லாம் மக்கள் பாடம் தருவார்கள். அதற்கான முன்னோட்டம் தான் 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். இதே குற்றச்சாட்டை தான் அனைத்து கட்சிகளும் பரப்புரை செய்தார்கள் 24. ஆனால் என்ன ஆயிற்று? 40 நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு 2026 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். தலைவர் கேட்பது 200. 96 ஜெயலலிதா ஆட்சி முடிவு வருகிற பொழுது எப்படி 234 தொகுதியும் கலைஞர் தலைமையில் வென்றோமோ அதே மாதிரி 2026 96 தேர்தல் முடிவு தான் 26 நடக்கும். அந்த 26 அந்த முடிவு வராதுங்கிறாங்க. நிச்சயமாக வரும். 234 தொகுதியிலும் எப்படி எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்த அனுமதிக்கலைன்னு குறை சொல்லுதோ அதே குறைய கூட்டணி கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அப்படி சொன்னால் கூட்டணி கட்சிகளே மிரட்டுறாங்க. 2026 இந்த கூட்டணியே இருக்காது அப்படிங்கிறாங்க தமிழிசை. கூட்டணி இருக்காதுங்கிறது வேற. சில கட்சிகள் இருக்காது, பல கட்சிகள் ஒன்றாக இருக்காது. எங்களை விடுங்க, நாங்கள் இருப்போம், ஆட்சியை பிடிப்போம். இது யார் எங்கள் மேலே எதிராக சொல்கிறானோ சில கட்சிகள் இன்னும் 1 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் இருக்காது. பார்க்குறீங்க பொதுக்குழுவில் என்ன நடக்குது, செயற்குழுவில் என்ன நடக்குது, மேடையில் ஊடகத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சில கட்சிகள் காணாமல் போய்விடும், பல கட்சிகள் ஒன்று சேராது. ஆமாம், உறுதியாக 2026 200 தான் கேட்டார் தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின். 234 தொகுதியிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். யாருடைய கனவும் எதிர்பார்ப்பும் ஒருபொழுதும் நிறைவேறாது. அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் சோதனை, அமலாக்கத்துறை ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே வருவாங்க, வேணும்னு எப்படி வருவாங்க? மூத்த அமைச்சர் தலைவர் கலைஞருக்கு பிறகு நின்ற தேர்தலெல்லாம் வென்ற ஒரு தலைவர், எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய வீட்டில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அமலாக்கத்துறை சென்று பணத்தை கையாடல் செய்ததைப் போல, வருமானத்திற்கு அதிகமாக பணம் இருந்தது போல ஒரு வழக்கு தொடுத்தார்கள். ஏறத்தாழ 2024 மீண்டும் தேர்தலில் நின்று 21 அவர் நின்றுட்டார். அவருடைய புள்ள கதிர் ஆனந்த் நின்று 2024 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயாச்சு. ஆண்டுகள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் உருண்டோடி போயிடுச்சு. 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவருடைய வீட்டில் போய் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அமித்ஷா கட்டளைக்கு ஏற்று, அமித்ஷா ரிமோட் என்றால் இது செயல்படுகிற இயந்திர மனிதர்கள், ரோபாட்ஸ், இவங்க அங்கேருந்து வருமான வரி சோதனை பண்ணாங்க. இதிலேருந்து என்ன உங்களுக்கு புரியுது? நீங்கள் ஒரு ஊடகவியாளராக உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு கேட்குறேன். 2024 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாடு பெற்றது மாத்திரம் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்கு மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிற 150 கோடி மக்களுக்கான கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கிற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த அரசுக்கு எதிராக, மக்களுக்கு விரோத செயலையெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்கள். குறிப்பாக விஸ்வகர்மா திட்டத்தை கடுமையாக எதிர்த்தார்கள். ஒரே தேர்தல் ஒரே இந்தியா, ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற திட்டத்தை எதிர்த்தார்கள். அப்படி எதிர்க்கிற பொழுது கதிரானந்தும் கூக்குரல் போடுகிறார். அப்போ ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டினுடைய மூத்த அமைச்சருடைய குடும்பத்தில் மூத்த அமைச்சருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தால் நாடாளுமன்றத்தினுடைய இப்போ கூட்டத்தொடர் மீண்டும் கூட போகிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் தயங்குவார்கள், அவர்களை அச்சுறுத்த வைக்க வேண்டும், பயமுறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுதந்திரம் சொல்கிற மாதிரி வேப்பமர உச்சியில் பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது விளையாட்டாக சொல்லி வைப்பாங்கன்னு பாடல் வருவதைப் போல மோடியும் அமித்ஷாவும் அமலாக்கத்துறை மூலம் தமிழ்நாட்டிற்கு சொல்லி வைக்கிறார்கள், நாங்கள் வருமான வரித்துறையை விட்டு உங்களெல்லாம் அச்சுறுத்தோம்னு. இந்த சலசலப்புக்கு ஒருபொழுதும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். எங்கள் உயிரே போனாலும் சரி, ஒட்டுமொத்த திராவிட தமிழ் சமுதாயத்திற்கு இந்திய மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற அல்லது ஜனநாயகத்தை தகர்க்கிற எந்த செயலுக்கும் மோடி ஆட்சியினுடைய திட்டத்திற்கு நாங்கள் துணை போகவே மாட்டோம். எங்கள் கண்டனை குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கும். எடப்பாடி கட்சியில் இருக்கிற மாதிரி நாங்கள் சொரணையற்றவர்கள் அல்ல, உணர்ச்சி உள்ளவர்கள். அதை புரிஞ்சுங்க. கதிரானந்தம் மட்டுமா இருக்கிறாரு? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 40 வெற்றி பெற்று எத்தனை பேர் திமுக உறுப்பினர் இருக்கிறாங்க? குறிப்பிட்டு இவங்க வீட்டுக்கு மட்டும் வரதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவர் ஒரு மூத்த அமைச்சர், அவருக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணும், அதன் மூலமாக மற்ற மூத்த அமைச்சர்களுக்கோ அல்ல மற்றவர்களுக்கோ ஒரு தயக்கம் வர வேண்டும் என்று எச்சரிக்கை தான், பயமுறுத்துவது தான், வேறொன்றும் இல்லை. எதை எடுத்தார்கள்?
என்ன அமலாக்கத்துறை? இதை பற்றி பேச போனால் நீண்ட நேரம் பேச வேண்டியதாக இருக்கும். என்ன அமலாக்கத்துறை? சட்டத்தின் மாண்பு குறையாமல் நடந்து கொள்கிறதா? இறையாண்மைக்கு உட்பட்டு நடக்கிறதா? அமலாக்கத்துறை தன்னாட்சி பெற்றுதான் இயங்குகிறதா? இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலத்திற்கு இவர்கள் சென்று இருக்கிறார்களா? பாரதிய ஜனதா ஆளுகிற அமைச்சர்கள் வீட்டிலே இது மாதிரி வருமான வரி துறை ஏன் அமித்ஷா வீட்டுக்கு போகலையா? அமித்ஷா வீட்டில் வருமான வரி போய் அங்கே ஆய்வு பண்ண வேண்டியதானே? இன்னும் சொல்ல போனால் மோடிக்கிட்டே பார்க்க வேண்டியது இருக்கு. அதானி அம்பானியை பற்றி கூக்குரல் போட்டு கொண்டு இருக்கிறோம். உலக நாடுகள் அமெரிக்காவினுடைய செனட், அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் கண்டிக்கிறது. 3 லட்சம் கோடி 3000 கோடி 4000 கோடி ஊழல் செய்து விட்டார்கள், கையாடல் செய்து விட்டார்கள், கையூட்டு தந்திருக்கிறார் என்று இந்தியாவின் மானம் இன்றைக்கு கப்பல் ஏறி கொண்டு இருக்கிற அமெரிக்காவில் அதை பற்றிலாம் அமலாக்கத்துறைக்கு டெல்லியில் பார்க்க முடியல. இங்கே வேலூர் காட்பாடிக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் புரியும், போகிற போக்கில் தெரியும், எல்லாம் எங்களுக்கு புரியும். இதற்கெல்லாம் பாடம் 2026 தான். சுத்தமாக தொடச்சி எடுத்துருவோம். பாரதிய ஜனதாவை துடைக்காம விட மாட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.